எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. தன் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி. நீங்க பலவீனத்தோடு நீங்க இருக்கலாம், உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று கூட நீங்க நினைக்கலாம். உங்களை அனுப்புகிறவர் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அவ்வளோ பெரிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி. இங்க கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ மீதியானியர்களை முறியடிப்பாய், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. அப்ப அனுப்புகிறது யாரு? கர்த்தர். அவர் உங்களோடு கூட இருந்தால் எந்த காரியத்தையும் உங்களால செய்துவிட முடியும். சத்துரு உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவ்வளவு பெரிய தேவன் உங்களை அனுப்புகிறார் என்றால் அவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கிதியோன் பயப்படுற ஒரு மனிதன் தான். ஆனா கர்த்தர் அவரை பலப்படுத்தி சொல்லுகிறாரு, உன்னை அனுப்புகிறது நான் தான், நீ போ, மீதியானவர்களை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல் நீ அவர் முறியடிப்பாய் என்று சொல்லி. எண்ணிக்கைக்கு அடங்காத வெட்டிக்கிளைகளை போல மீதியானவர்கள் சூழ்ந்து வந்தாலும் கர்த்தர் கிதியோன் கரத்துல மீதியானவர்களை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கிதியோனை கொண்டு செய்தார். அதே போலதான் உங்களை பார்த்து இந்த நாளில சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற ஒரு நாள் அல்லவா என்று சொல்லி. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நம்முடைய பலத்தினால எதையும் நம்மால செய்துவிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர்கள் அன்றி நம்மளால எந்த காரியத்தை செய்துவிட முடியாது. இந்த நாட்களில பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு எதையும் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் என்பதை மறந்துடாதீங்க. அதனால கர்த்தர் இந்த நாளில உங்களை பலப்படுத்துகிறார். நீங்க உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க, காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி அப்ப வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நீர் சொல்லுகிறீங்கப்பா. இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சொல்லலாம், எனக்கு பலவீனத்தோடு இருக்கிற என்னால முடியாது என்று சொல்லி. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவர், எதையும் ஆண்டவரே இவர்களுக்கு செய்ய பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கரத்துல கொடுக்கிற நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரும் சூழ்ந்து கொள்ளட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி. God bless you. God bless you.